அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி நாளை மறுதினம் நடக்க இருந்த அந்த மாவட்ட செயலர் கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்காரு. எதனால ரத்து பண்ணாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட ஒரு சிலர்கிட்ட நம்ம விசாரிச்சதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ 40 பாராளுமன்ற தொகுதியில மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திச்சிருக்கோம். அந்த தோல்வியில இப்போ ஆய்வு கூட்டம் மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்தில் எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா, இதே வருகிற சட்டசபை தேர்தல் உள்ளாட்சி எலெக்ஷனுக்குள்ள நம்ம கட்சியை இணைக்கணும், இணைச்சாதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு எல்லா நிர்வாகிகளுமே சொல்லியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயுமே சி.வி. சண்முகம், செங்கோட்டையன், வீரமணி, தங்கமணி, கே.பி. அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன் இப்படி போன்ற முக்கியமான முன்னாள் அமைச்சர்களுக்கு போய் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க, நாம் வெற்றி பெறணும், ஆட்சிக்கு வரணும், இப்படிலாம் நம்ம இருந்தோம், அப்படி நினப்பில் இருந்தோம்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் கட்சிக்கு உள்ளே கொண்டு வரணும். அவர் இல்லாத ஒரு அரசியல் நம்ம பண்ண முடியாது. தென் மாவட்டங்கள் ஏற்பட்ட நீங்கள் தோல்விகளையும் பார்க்கலாம். கொங்கு மண்டலத்திலேயே மிகப்பெரிய அளவில் நம்ம தோல்வியை சந்திச்சிருக்கோம். கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய கோயம்புத்தூர்லேயே நம்ம 3வது இடத்துக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் மாவட்ட செயலாளர்களாக இருக்காங்கல்ல, அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு 4 தொகுதி 5 தொகுதி உள்ளடக்கிய மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அவங்க பல்ல பிடுங்கினோம்னா இந்த மாதிரிலாம் நம்மள்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளராக போட்டுடலாம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்காக இருந்திருக்கு. இதை அங்கே முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் ஏற்றுக்கல. அப்போ நாங்கள் 4 தொகுதிக்கு ஒரு மாவட்டமாக இருக்கிறது நாங்களாம் செயல்பட முடியலையா, நாங்கள் இதுவரையிலையும் செயல்படலையா, அம்மா இருக்கிற காலத்திலேயே நாங்கள் அந்த அளவுக்கு செயல்பட்டு நாங்கள் வெற்றியடை வச்சிருக்கிறோம், இதை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எதிர்ப்பு கிளம்பி இருக்குது. அப்போ தொடர்ந்து இந்த ஆய்வு கூட்டங்களில் இது நிர்வாகிகள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, இணைப்புங்கிற பேச்சை எடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினச்சிருக்காரு. எப்படி நினச்சிருக்காரு அப்படின்னா, மாவட்ட ஒரு கூட்டத்தை போட்டு நம்ம ஒரு முடிவை எடுத்துட்டோம்னா அவங்க எல்லாருமே அடங்கித்தான் ஆகணும், ஒரு பொதுக்குழு கூட்டுறதுக்கும் நம்ம ஒரு முடிவு எடுத்துடலாம்னு சொல்லிவிட்டு அவர் நினச்சி ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டலாம்னு நினச்சிருக்காரு. ஆனால் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அதிகமான மாவட்ட செயலாளர்கள் கலந்துக்குவாங்களாங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அதிமுகங்கிற ஒரு பேரியக்கம் பிளவுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது யாருன்னு சொல்லி பாருங்க, எடப்பாடி பழனிசாமி தான். அவருடைய தலைமையில தான் இந்த இரட்டையில இருந்துமே மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திக்கிறது. அவர் தவறையே ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு. நம்ம தலைமையில தான் நம்ம தோத்து போனோம், நம்மளால தான் அந்த கட்சி இப்படி பலவீனமாகி போச்சு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியே தன்னுடைய தவறை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கும்போது எங்க மீது தவறு சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன அவ்வளவு பெரிய ஆளுமையாவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் கட்சிக்குள்ள வரணும், வரல அப்படின்னா அம்மாவுடைய கனவு நிறைவேறாது. 2026 ஆட்சி அமைக்கவே முடியாது. இன்னும் 100 ஆண்டு காலம் ஆனாலும் அந்த அதிமுக மக்கள் பணி செய்யணும்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த கனவை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தகர்த்தெறிஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி அங்கே நிர்வாகிகள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்கம்மா. இப்போ மாவட்ட செயலாளர்கள் கூட்டும் போதுமே மாவட்ட செயலாளர்கள் வருவதற்கு தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமி என்ன கணக்கு போட்டாரு, கே.பி. முனுசாமி, ஜெயக்குமார், ராஜன் செல்லப்பா, உதயகுமாரை வச்சு ஏதோ ஒரு பேட்டியை கொடுத்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம்னு அவர் நினைச்சாரு. ஆனால் அது அவரால் முடியலை. பொதுக்குழுவை கூட்டி நம்ம ஒரு பெரிய ஆளாக நம்ம உருவாக்கலாம்னு நினைச்சாரு, அதுவும் முடியலை. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி நினைச்சது பூராமே சிதைஞ்சு போகுது. ஓபிஎஸ் உள்ள இணைக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சாரு எடப்பாடி பழனிசாமி. நிர்வாகிகள்லாம் என்ன சொல்றாங்க, உள்ளே இணைச்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே இரட்டை இலையினால ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏவாகி ஒரு மினிஸ்டர் ஆகி ஒரு அதிகாரத்தில் இருந்தவங்க. இன்னைக்கு இரட்டையில இருந்துமே நம்ம டெபாசிட் இழக்கிற சூழ்நிலை இருக்குன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை அப்படிங்கிறத நல்லா உணர்ந்திருக்கிறாங்க அங்கே இருக்க நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும். இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டினோம்னா மாவட்ட செயலாளர் யாருமே இங்கே வரமாட்டாங்க, அந்த கூட்டத்துக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால அதை தள்ளி வச்சிருக்கிறதா ஒரு தகவல் வெளியே இருக்கு. அங்கே இருக்கிற நபர்களும் இதைத்தான் சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறதுக்கு பயப்படுறாரு, அந்த பயத்தினால தான் இதை தள்ளி வைக்கிறாரு. பொதுக்குழு கூட்டினோம்னா பொதுக்குழுவில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, இல்லை ஒரு புதுசாக ஒரு பொதுக்குழு நம்மளை மீறி ஒருத்தர் உருவாக்கிடுவாங்களோ, அதையெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு இப்போதைக்கும் மாவட்ட செயலாளர்களை நம்ம கூட்டத்தை கூட்டுறதை நம்ம நிப்பாட்டி வைப்போம் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி குறியா இருந்து நிப்பாட்டிட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் வந்துருச்சு,
ஓபிஎஸ் இல்லை அப்படின்னா ஜெயிக்க முடியாத நிலைமைக்கு வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த ஈகோ வந்து அவர் அதை எந்த இடத்துலையும் வந்து விட்டு கொடுக்காம இருக்கிறதுனால கட்சி அழிக்க போறாருங்கிறதும் நிர்வாகிகளுக்கு நல்லா தெரியுது. நிர்வாகிகள் சொல்றது என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் உள்ள வரணும், அவர் இல்லை அப்படின்னா நம்ம வெற்றி பெற முடியாது. ஓபிஎஸ் இல்லாத ஒரு அரசியல அதிமுகவில் நம்ம எடுத்துட்டு போகவே முடியாது. கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு யாரும் நம்மோடு வந்து கூட்டணி பேச தயாராகவும் இல்லை. ஏன்னா இரட்டையில கையில இருந்து என்ன பண்ண கட்சி வந்து ஒன்றிணையும் இல்லையா? இணையாம வந்து ரெட்டலை கையில வச்சுட்டு இப்ப 40 தோத்து போனோம். எடப்பாடி பழனிசாமி முகத்தை காட்டி அவர் சந்திச்ச தேர்தல் புறாமே தோல்வி சந்திச்சாங்க. இன்னும் ஒரு தோல்வி சந்திக்கணுமா அப்படிங்கிறத நிர்வாகிகள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பெரிய பிரச்சனையா உருவாகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம்.